ஹலோ மக்களே! மாறன் விராஸ் செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. ராணியும் எப்படியாவது ராகவன் மனச மாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு செயல பண்ணும்போது, அதை எதிர்த்து நம்ம மாறன் செம அதிரடி பண்றாங்க. இத பார்த்துட்டு இருந்த ராகவ் சும்மா விடுவாங்களா? என் மனசுல கண்மணிய தவிர வேற ஒருத்தருக்கும் இடம் கிடையாதுன்னு சொல்லும்போது, ராணியும் கோபத்துல அந்த குடும்பத்தை எதிர்த்து ஒரு திட்டத்த போடும்போது, கண்மணியே அந்த இடத்துல குடும்பத்த காப்பாத்துறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம வீரா, பிருந்தா எல்லாருமே பயங்கரமா சோகமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்மணி அக்கா மட்டும் நம்ம கூட இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் கண்மணியை யோசிச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீராவும் இன்னைக்கு கனி இப்படி அம்மா இல்லாமல் இருந்திருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ராணி மட்டும் ரூமுக்குள்ளே போய் ஏதோ சவுண்டு கேட்குது. அதை கவனிச்சிட்டு இருக்க நம்ம பிருந்தாவும் என்னக்கா இது, அந்த ரூமில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே, அந்த புஷ்பா என்னதான் செய்துட்டு இருக்காளோ அப்படி சொல்லும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா புஷ்பா ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி ராகவனோட மனசை எப்படியாவது மாற்றணும். அவன் என்னடானா எப்போவுமே இந்த கண்மணியோட ஞாபகமாக தான் இருக்கான். இனிமேல் கண்மணியோட நினைப்பே வராத மாதிரி பார்த்துக்கணும். எத்தனை நாள் தான் நம்ம அமைதியாகவே இருக்குது, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் அந்த ரூமில் எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம பிருந்தாவும் உள்ளே பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு எதுக்காக இப்போ இந்த ரூம் எல்லாம் அப்படி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, வேற எதுக்கு ராகவனோ மனசை மாத்தாண்டாமா இன்னும் கண்மணியே யோசிச்சுட்டு இருந்தா அது சரியே கிடையாது அப்படி சொல்லும்போது, பிருந்தாவும் என்ன பேசிட்டு இருக்க நீ நீ எங்க அக்காவோட நினைவு நாளே இன்னைக்கு தான், இன்னைக்கு நாங்கள் அக்காவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கோம், அந்த சமயத்தில் உனக்கு ஒரு சந்தோஷம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஷ்பாவை எதிர்த்து நிற்கும் போது, புஷ்பாவை எத்தனை நாள் தான் இதையே பேசிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் அது ராகவனை பற்றி யோசிச்சு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்கிறாங்க. பிருந்தாவும் வெளியில் வரும்போது நம்ம வீராவும் என்னாச்சு பிருந்தா என்ன சத்தம் அப்படி கேட்கும்போது, நம்ம பிருந்தாவும் என்னக்கா பாருங்க இங்கே நடக்கிறது எதுவுமே சரியே கிடையாது, அந்த புஷ்பா என்னடானா ராகவன் மாமாவுக்கும் அவங்களுக்குமா அந்த ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட வீரா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. கண்மணி அக்காவோட நினைவு நாளுக்கு இன்னைக்கு காலையில் தான் எல்லா சடங்குமே பண்ணிட்டு இருக்கு, அதுக்குள்ளே இந்த புஷ்பா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மாறன் வீரா எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல வராங்க. அது மட்டும் இல்லாமல் புஷ்பா கிட்ட என்ன காரியம் நீ பண்ணிட்டு இருக்கேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு தான் செய்துட்டு இருக்கியா, எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் எல்லாரும் இப்படி வருத்தத்தில் இருக்கும்போது நீ இப்படி செய்வ அப்படி கேட்கும்போது, புஷ்பாவும் என்னது இது பழசையே பேசிட்டு இருக்கீங்க, அதான் உங்கள் அக்கா எல்லாருமே இறந்து பொய்யாச்சுல, அதுக்கப்புறமா எதுக்கு தேவையில்லாமல் மறுபடியும் அதையே பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது, இது எல்லாத்தையுமே கவனிச்ச வீராவா என்ன புரியாமல் பேசிட்டு இருக்காத, எப்படி இருந்தாலுமே இந்த மாதிரிலாம் நடக்க போவதே இல்லை, அதுவும் இன்னைக்கு அக்காவோட நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது மாறனும் புஷ்பாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படியே வீரா கிட்ட இருந்து, வீரா இவளா திருந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருந்த, இவ நல்லவளே கிடையாது, இவ செய்ய வேலையெல்லாம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாறனும் அப்படியே புஷ்பாவை எதிர்த்து நிற்கும் போது, புஷ்பாவை நான் என்ன தேவையில்லாத வேலையா பண்ணிட்டு இருக்கேன், அதான் எங்க 2 பேருக்கும் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, இதை பத்தி ராகவன் கிட்டே நான் பேசிக்கலாம், நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதுங்கன்னு சொல்லிட்டு புஷ்பா அந்த இடத்துல பிரச்சனை பட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ராகவும் அந்த இடத்துல வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அந்த ரூமை பார்த்த உடனே நம்ம ராகவனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன இங்கே நடக்குது, எதுக்கு இப்போ இந்த ரூமை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்க அப்படி சொல்லும்போது, புஷ்பாவும் வேறு எதுக்காக டெக்கரேட் பண்ணுவாங்க, நீங்கள் வேற புரியாமல் பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படி சொல்லிட்டு சண்டை போடும்போது, நம்ம ராகவனும் ஒருபோதுமே நீ மனசில் நினைக்கிறது எதுவுமே நடக்காது, தேவையில்லாமல் இந்த வேலையை செய்யாது, நான் வேணும்னா உன் கழுத்தில் தாலி கட்டிக்கலாம், அதுக்காக நம்ம 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை எதிர்த்து நிற்கிறாங்க. புஷ்பாவை எத்தனை நாள் தான் இப்படியே நீங்கள் இருக்க போகிறீங்க, நானும் பார்க்க தானே போகிறேன், அதான் கண்மணி இப்போ உயிரோட இல்லைல்ல, மறுபடியும் அவளை பற்றியே பேசிகிட்டு இருந்தா எனக்கு கோபம் வராதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது, நம்ம ராகவும் அப்படியே அந்த இடத்துல புஷ்பாவை அடிக்க ஆரம்பித்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் சொல்லுவா, ஒருபோதுமே இந்த செயலை நான் பண்ண போகிறதே இல்லை, தேவையில்லாத பிரச்சனையில் என்னை இழுத்து விடாதுன்னு சொல்லிட்டு ராகவனும் அப்படியே புஷ்பாவை எதிர்த்து நிற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்ம மாறன் வீராவும், பார்த்தியா ராகவன் பேசிட்டு போனது எல்லாமே உனக்கு நல்லா புரியுதில்ல, தேவையில்லாமல் இப்படி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ண பார்க்காத, உனக்கு வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ராகவனுக்கு மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கண்மணி நீ மட்டும் உயிரோட இருந்தால் இவ்வளோ நல்லா இருந்திருக்கோன்னு சொல்லிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியில் போய் கண்மணியோட அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல சாஞ்சி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. கண்மணியை பற்றின எல்லா விஷயங்களும் நம்ம ராகவனுக்கு நினைப்புக்கு வந்துட்டே இருக்குது. அதோட இல்லாமல் கண்மணி இப்படி இறந்துட்டாலே அதுக்கு காரணமே இந்த மாறனம் தானே இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ராகவன் மனசில் ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. மாறனை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ராகவனுக்கு அப்படியே எரிச்சலாக தான் செய்து இடத்துலேருந்து வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மாறனையே எதிர்த்து நிற்கிறாங்க. மாறனை பார்க்க பார்க்க நம்ம ராகவனுக்கு கோபம் அதிகம் ஆகிட்டே வருது. எல்லாத்துக்குமே
காரணம் நீதான்டா. அன்னைக்கு மட்டும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் கண்மணியோட சந்தோஷமா இருந்திருப்பேன். இன்னைக்கு பாரு இந்த புஷ்பா வேற என்னோட வாழ்க்கையில வந்து அதுவும் இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையில தான் போயிட்டுருக்கு. கனியோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? கனிய பார்க்கும்போதெல்லாம் உனக்கு கொஞ்சமும் குற்ற உணர்ச்சியோட யோசிக்க மாட்டியா? அப்படின்னு நம்ம மாறன்கிட்ட சொல்லும்போது, இது எல்லாத்தையுமே நம்ம ராமச்சந்திரன் கவனிச்சுட்டே தான் இருக்காங்க. ராமச்சந்திரன் அப்படியே மாறன்கிட்ட வந்து, "என்ன மாறா நீ இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். இனியாவது உண்மைய சொல்லுடா. பாரு குடும்பத்தில உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து உன்ன தானே தப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூட உண்மைய சொல்லலன்னா, அது சரியே கிடையாதுடா. கொஞ்சமாவது புரிய வை. எப்படியும் வீரா இதெல்லாம் புரிஞ்சுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் கேட்கும்போது, மாறனும் இப்போதைக்கு எதுவுமே சொல்லண்டான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்தில நம்ம ராகவனுக்கு கண்மணி நினைப்பாவே அந்த இடத்துல இருக்கும்போது, வீராவும் அவங்க அக்காவ நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அக்கா மட்டும் இப்ப இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் மாறன் ஆகி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல புஷ்பாவுக்கு டென்ஷன் தாங்கவே இல்ல. இதுவரைக்கும் நம்ம வந்து யாருமே இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட பேசினதே கிடையாது. அப்படி பேசினவங்களையும் நம்ம சும்மா விடுறதே கிடையாது. இந்த ராகவனுக்காண்டி நம்ம எவ்வளோ சகிச்சு போக வேண்டியதாயிட்டு. இனிமே இதை வந்து சும்மா விடக்கூடாது. இப்பவே பழி வாங்கியே ஆகணும். இந்த குடும்பத்துல இந்த வீரா மாறனை முதல்ல பிரிச்சு காட்டணும். எவ்வளோ தைரியம் இருந்தா இன்னைக்கு வரைக்கும் இந்த கண்மணியோட பேரை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம அந்த கண்மணியோட போட்டோவை வச்சு இன்னும் இப்படிலாம் பூஜை செய்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவும் எப்படியாவது கண்மணியோட நினைப்பெல்லாம் ராகவனுக்கு வராத மாதிரி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயத்துல நம்ம கனியை பார்க்கும் போதெல்லாம் நம்ம புஷ்பாவுக்கு அப்படியே கண்மணியோட ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கு. இந்த கனி இருக்கனால தானே இவ்வளோ பிரச்சனை. இந்த கனி எப்போவுமே ராகவனுக்கு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. அதோட இல்லாமல் ராகவனும் தன்னோட குழந்தைய மேலே ரொம்பவே அன்பாக இருக்கான். எப்படியாவது கனிக்கிட்ட நம்ம பாசத்தை காட்டி அவனோட மனசை மாற்றிடலான்னு பார்த்தா இந்த கனியை நம்மளை வந்து சொன்னால் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. வீராவுக்கு பின்னாடி தான் சுற்றிட்டே இருக்கா. இதோட விடவே கூடாது. எப்படியாவது நம்ம இந்த கனியோட மனசையும் மாற்றணும். அதோட இல்லாமல் ராகவன் மனசையும் மாற்றணும். அதுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டால் தான் விடுன்னு சொல்லிட்டு புஷ்பாவும் அந்த குடும்பத்துக்கு எதிராக ஒரு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வீராவும் ராகவன் மாமாவும் கனியும் இப்படி ஆனதுக்கு காரணமே மாறன் தான். பாவம் கனி அவங்க அம்மா இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த வயசுலேயே அம்மாவை இழந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் கனி எல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம புஷ்பா போட்ட திட்டத்துக்கு எல்லாமே ஆப்பு வைக்கிற மாதிரி கண்மணியோட ஆவியை நம்ம வீராவோட கனவுல வருதுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் புஷ்பா ஒரு பிளான் பண்ணும்போது அதை பற்றி கண்மணியை காட்டு குடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அந்த புஷ்பாவோட பிளான் எல்லாம் சொதப்பல் ஆகிற மாதிரி நம்ம வீரா செம அதிரடியாக அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பிளானை போடுறாங்க. அதோடு இல்லாமல் கண்மணி அக்காவே நம்ம கனவுல வந்து இப்படி சொல்லிட்டாலே கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது. எப்படியாவது புஷ்பானால கனிக்கோ யாருக்கோ அது ஆபத்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் உஷாராக இருக்காங்க. இதோட இல்லாமல் மாறன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லும்போது மாறனும் கண்டிப்பாக அண்ணி வந்து ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துறதுக்காக தான் இப்படிலாம் வந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு செயல் பண்ணி இந்த குடும்பத்துக்கு ஆபத்து வராமல் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாறன வீராவும் ஒன்று சேர்ந்து அப்படியே புஷ்பாவை எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.